ஒரு முக்கியமான கட்சியை சேர்ந்த பிரமுகர் இணைஞ்சிருக்கிறார். பீகார்ல இன்னைக்கு இந்தியா கூட்டணியில பிரதானமான கட்சியான ஆர்ஜேடி தேஜஸ்வி கட்சியை சேர்ந்த திரு குமரவேல் அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு குமரவேல், உங்க பெர்ஃபார்மன்ஸ் உங்க அணியில இருந்தாலும் கூட காங்கிரஸ் ஆர்ஜேடியை கீழ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? சார் வணக்கம் சார், குட் மார்னிங். குழந்தைகள் தின வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். பீகார்ல வந்துட்டு காங்கிரஸுக்கு கீழே வந்துட்டு இப்ப இல்ல. இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஓட்டுக்கு வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஒரு இந்த ஓட்டு தான் வந்துட்டு கவுண்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து ட்ரெண்ட் மாறும் நம்புறீங்களா? ஆர் யூ சீரியஸ்? கன்ஃபார்ம் ட்ரெண்ட் வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு இந்தியா கூட்டணியா சார்? ஆட்சி அமைக்க போறது இந்தியா கூட்டணி தான். ஏன்னா வந்து போன வாட்டி எலெக்ஷன்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்துட்டு காலையில 3 மணி தான் தெரிய வந்தது. மறுநாள் காலையில 3 மணி தான். அப்புறம் பார்க்கலாம்ங்கறீங்க? ஆமா, கன்ஃபார்மா வந்துட்டு இப்போதைக்கு பிஜேபி வந்தோட அவங்களோட மீடியா கவர்ல காமிக்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தேவையா இருக்கிற வாடாட கோட்டை வந்துட்டு எண்ணுவாங்க. எண்ணிட்டு அப்புறம் தான் அதுக்கேற்ற மாதிரி பிஜேபி லீட்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். உங்களுக்கு சார் சீரியஸா கொடுக்குறேன், சீரியஸா பேசுறேன் சார். இப்பதான் நான் பூத்ல இருந்து வந்திருக்கேன். சோ அதனால கேக்குறேன், நான் புரிஞ்சுக்க தான் கேக்குறேன். நீங்க பீகார்ல தானே இருக்கீங்க? இப்போ நான் பீகார்ல தான் சார் இருக்கேன். இப்போ வந்துட்டு பூத்ல இருந்து தான் வரேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு போஸ்டல் ஓட்டு எண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். உங்களுக்கு கரெக்டா நிலவரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 மணிக்கு வந்துட்டு யாரு என்ன ஈக்குவலா இருக்காங்க சார். நம்ம நிறைய தேர்தல்ல பாத்துறோம் சார். நானுமே ஒரு சென்ஸ் ஆஃப் காஷனோட தான் 9 மணிக்கு பேசினேன். இல்லங்க அது நம்ம ரொம்ப டூ ஏர்லி அப்படின்னு. பட் இன்னைக்கு 10 மணி, அதுவும் இந்த மார்ஜின், அது இவ்வளோ பெரிய மார்ஜின்ல இருக்கும்போது இது அப்படியே தலைகீழா மாறும் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல. கன்ஃபார்ம் சார். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா போன வாட்டி எலெக்ஷன் ஒரு 4 மணி இருக்கும் ஆல்ரெடி லீடிங்ல இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 7 மணிக்கு வந்துட்டு என்டிஏ வந்துட்டு லீடிங்ல இருக்குன்னு சொன்னாங்க. ஐ அக்ரி சார். பட் ஆனா மார்ஜின் நிறைய இடங்கள்ல வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தது. பட் நிறைய இடங்கள்ல கம்ஃபர்டபுளாகவே இந்த என்டிஏ அலையன்ஸ் லீட் பண்றதை பார்க்கிறோம். போன எலெக்ஷன்ல இருந்த மார்ஜின் டிஃபரன்ஸ் இந்த எலெக்ஷன்ல இல்ல. ஒன்னே ஒண்ணுதான் சார், மணி இப்ப 10 மணி தான் சார் ஆகுது. கவுண்ட் ஓட்டு எண்ணி வர 2 hours தான் ஆயிருக்கு. 2 hoursல வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் கிடைக்காது. சரி சார். என்னைக்கு சார் பதவி ஏற்க தேஜஸ்வி யாதவ்? பஞ்சாயத்து முடிச்சாங்க சார். நம்ம 18ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் சார். என்ன சார் 18 ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் சார். 18ல இருக்கிற எல்லா இந்தியா அலையன்ஸ்ல ராகுல் காந்தி வராரா பதவி ஏற்பாடுக்கு? ராகுல் காந்தி வராரு. உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் சொல்றேன். என்டிஏவோட பாராளுமன்றத்துல கூட்டணி உடையுது. ஆட்சி கவிழா மத்தியில கன்ஃபார்மா கவனம் சார். ஏன்னா வந்துட்டு பீகார்ல வந்து ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா தேஜஸ்வி யாதவ் கூட நிதிஷ்குமார் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிதிஷ்குமார் ரொம்ப சீரியஸா சொல்றேன் சார். சீரியஸா சொல்றேன். இப்ப பீகார்ல இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குது. 18ஆம் தேதி பதவியேற்பு விழா. தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சரா பதவி ஏற்கிறாரு. ராகுல் காந்தி பிளைட் ஏற்கனவே போட்டுட்டாரு. 18ஆம் தேதி ராகுல் காந்தி வராரு. அதுக்கப்புறம் மத்தியில ஆட்சி கவிழுது. நிதிஷ்குமார் ஆட்சி கவிழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சார். 90% வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். 90%? சினிமா கூட அது மாதிரிலாம். பிரதமர் யாரு? அடுத்த பிரதமர் யாரு? பிரதமர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு யாரனா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரதமர் வந்துட்டு இப்போதைக்கு நாங்க வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு போன ராகுல் காந்தி பிரதமரா இருக்கிறதுக்கு வந்துட்டு அது கூட்டணி தலைவர்கள் எல்லாமே வந்துட்டு சேர்ந்து முடிவெடுக்கணும். அதை நான் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது சார். உங்களுக்கு பொறுத்தவரை வந்து என்டிஏ கூட்டணி வந்துட்டு பார்லிமெண்ட்ல உடையுது. சார் என்ன சார் சீரியஸா பேசுறீங்களா? இதெல்லாம் இருக்கலாம், நடந்தா நம்ம ஏத்துக்கலாம். பட் இப்ப இது புரியல சார். உங்களுக்கு நல்லா பாருங்க, உங்களுக்கு வந்து 4 மணிக்கு மேல தெரிய வரும். ஒண்ணு வந்துட்டு ஒரே ஆப்ஷன் வந்து பிஜேபி அவங்களோட ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஜேடியூல இருக்க எம்பி மொத்தத்தையும் வந்துட்டு விலைக்கு வாங்குவாங்க. இது பண்ணா மட்டும்தான் என்டிஏ வந்துட்டு அவங்க பாராளுமன்றத்துல வந்துட்டு ஆட்சியில இருக்க முடியும். அந்த ஜேடியூல இருந்துட்டு அவங்க வந்துட்டு எம்பி வந்து வாங்கலன்னா கன்ஃபார்மா வந்துட்டு அந்த ஆட்சி வந்து கொள்ளத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்துட்டு
மெஜாரிட்டி வந்துட்டு உங்களுக்கு வந்து ரெண்டு பார்ட்டி கொடுக்குற சப்போர்ட்டால தான் இப்போதைக்கு வந்துட்டு என்டிஏ வந்துட்டு ரூலிங் வந்து நடக்குது. ஒண்ணு வந்துட்டு சந்திரபாபு நாயுடு, இன்னொன்னு நிதிஷ்குமார். இந்த ரெண்டு பார்ட்டியை வந்துட்டு வித்ரா பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்டிஏ கவர்மெண்ட் அந்த சென்டர்ல இல்ல. பிரதர் சீரியஸா தான் பேசுறீங்களா நீங்க? நான் வந்து நீங்க சொல்றதெல்லாம் இன்னைக்கு நம்பர்ஸ் வேற இருந்தா நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து எதையுமே நம்ம வந்து ஜனநாயகத்துல மறுக்க முடியாது. பட் ரியாலிட்டியை புரிஞ்சு பேசுவோம். இன்னைக்கு 10 மணிக்கு அப்படியே நிலைமை மாறி 4 மணிக்கு ஜேடியு ஆட்சி, ஐ மீன் ஆர்ஜேடி ஆட்சி அமைக்குங்கிறதெல்லாம் யதார்த்தமா? வெறும் 2 hours தான் ஆயிருக்கு கவுண்ட் எண்ணி. நீங்க வெயிட் பண்ணுங்க சார். ஏன்னா வந்துட்டு கவுண்ட் நிறைய ரவுண்ட் இருக்குல்ல, நிறைய ரவுண்ட் இருக்கு. உங்களுக்கு 4 மணி கூட உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. உங்களுக்கு 6 மணிக்கு மேலதான் எந்த மெஜாரிட்டி கிடைக்குதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா வந்துட்டு போன வாட்டி பாத்தீங்கன்னா வெறும் வந்து 1000 ஓட்டு, 500 ஓட்டு, 100 ஓட்டு வித்தியாசத்துல வந்துட்டு சொல்லியிருக்காங்க. 18ஆம் தேதி பதவியேற்பு. சரி, இது ஒரு புதிய தகவல், நியூ இன்புட். ரைட். உங்களுக்கு இன்னும் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அதே வாக்குறுதி தான் இந்த வாட்டியும் குத்து வச்சிருக்காங்க. நல்லா பாருங்க, போன வாட்டி வந்துட்டு நிர்மலா சீதாராமன் அம்மையார் வந்துட்டு போய் வாக்குறுதி ஒண்ணு கொடுத்தாங்க. அதே வாக்குறுதி தான் வந்து இந்த வாட்டியும் வந்துட்டு அவங்களோட வாக்குறுதியில இருக்கு. சார், வாக்குறுதி நல்லதா பொய்யா ஏமாத்துறாங்கிறதெல்லாம் வேற, அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். பட் இன்னைக்கு நீங்க ஏறுமுகத்துல இருக்கிறீங்க, ஜெயிக்க போறீங்க, மத்தியில ஆனா இவருடைய கருத்தை இனியன் ஷேர் பண்ணிக்கிறாரு. அதான் இனியன் எங்கன்னு கேக்குறேன். இனியன்ட்ட கேட்போம். இல்ல 18ஆம் தேதி பதவியேற்புடாமே சார், எனக்கு ஒண்ணும் புரியல. சரிங்களா? இல்ல நான் இல்ல நீங்க வந்து ஏதோ ஒரு காமெடி ஷோ மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல ஒரு சீரியஸ் டிஸ்கஷனா இது போலன்னு மட்டும் எனக்கு தெரியுது. இனியன் சார், ஓகே, லெட்ஸ் கெட் ஆன் a serious note. இதுல வந்து முக்கியமான படிப்பின் என்ன நினைக்கிறீங்க சார்? என்ன கேக்குறீங்களா? ஆமா ஆமா, உங்களதான். முக்கியமான டேக் அவே என்ன நினைக்கிறீங்க ஃபார் யூ, ஃபார் யுவர் பார்ட்டி, ஃபார் யுவர் அலையன்ஸ்? லாங் டைம்ல வந்து அலையன்சஸ் வந்து சீட் ஷேரிங்கா இருக்கட்டும், அலையன்சஸ் ஃபிக்ஸ் பண்றதா இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் எதிர்காலத்துல. இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரியான ஒரு பேக் சீட் டிராவலரா காங்கிரஸ் தன்னை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். பிளஸ் சீட் ஷேரிங்கும் வந்து கொஞ்சம் நம்ம அட்வான்ஸ்டா போகணுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பாக்குறேன். இது வந்து முக்கியமான விஷயம். இது ரெண்டாவது கூட நீங்க வந்து உங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்துறீங்களோ? நீங்க சொன்னீங்க தமிழ்நாட்டுல மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும் அப்படின்னு. தமிழ்நாட்டிலேயே திமுகவோட கூட்டணியில இருந்துகிட்டு விஜயோட பேசுறது, வெவ்வேறு சிக்னல்ஸ் கொடுக்கறது, எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும் கேட்கறது, அந்த பெரியண்ணன் மனோபாவத்தை இங்க தமிழ்நாட்டிலயும் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ? இல்ல, நிச்சயமா கிடையாது. காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு சில நிர்வாகிகளுக்கு இந்த கூட்டணி மேல எலெக்ஷன்ல அவங்களுக்கு அனுபவங்கள் மூலமா விஜய் கூட போலான்ற மாதிரி கருத்துக்கள் அங்கங்க எழுதப்படுது. ஆனா அபிஷியலா அதிகாரப்பூர்வமாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி எந்த இடத்துலயுமே தாவேகா கூட விஜய் கூட எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தல இந்த நிமிஷம் வரைக்கும். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜயோட பேசுறாரு. இல்ல சார், அது வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் கிட்ட ஒரு மனிதனை அடிப்படையில கேட்கறதுல தவறு இருக்கு. அது எல்லாரும் கேட்கலாம், யாருக்கு வேணா கேட்கலாம். அது வந்து அரசியல் அழிக்கணும்னு பேசுறாரு சார். உங்க இந்தியா கூட்டணியோட பேக் போனா இருக்கக்கூடிய ஒரு கட்சியை அழிக்கிறதுக்காகவே கட்சி ஆரம்பிச்சுக்கிற ஒருத்தட்ட, இன்னும் சொல்ல போனா அவரால தான் பாதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அணி உங்களோடது. அவர் ஒரு விக்டிம் மாதிரி ட்ரீட் பண்ணி பேசுறது என்ன அணுகுமுறை? இல்ல, விக்டிம் மாதிரி ட்ரீட் பண்ணி பேசினாங்க யாரும் அப்படியே அறிக்கை வந்துச்சா? விக்டிமா ட்ரீட் பண்ணாங்கன்னு நிச்சயமா கிடையாது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காண தவறாதீர்கள்.